பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கால தாமதம் ஆவதில்லை. ஆதார வசனம் லூக்கா 18:7-8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் அன்பர்களுக்கும், ஏன் இவ்வளவு காலம் நடக்கவே நடக்காதா, தேவன் தன்னுடைய உருக்கமான இரக்கத்தை அடைத்து கொண்டாரா என்று புலம்பி மனதுக்குள் ஏங்கி கொண்டவர்களுக்கு இந்த செய்தியின் முடிந்ததும் கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து காரியத்தை கைவிடுவரை பண்ணினீர், கூடவே இருக்கிறீர் என்பதை காட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மையம் கருப்பொருள், வெகு காலமாய் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். சீக்கிரமாய் கொடுக்க போகிறார். இங்கே காலத்தின் அருமையை காட்டப் போகிறார். அவர் குறித்த நேரத்திற்கு ஒரு வினாடி முன்னாடியோ பின்னாடியோ செய்ய மாட்டார். நம்முடைய கணக்கிற்கு இது தாமதம், மிகுந்த தாமதம் என்று உலகத்தின் வழக்கத்தை வைத்து சொல்கிறோம், நினைக்கிறோம். ஆம், நாம் இந்த உலகத்தில் தானே வாழ்கிறோம். இப்படி உலக பிரகாரமாக நினைத்து கணக்கு போடுவதை கர்த்தர் நம்மேல் கோபித்துக் கொள்வதில்லை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி போய் 2000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இதுதான் சீக்கிரமா என்று வெளியே இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள். இதற்கு பேதுரு பதில் கொடுக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். 1 பேதுரு 3:9. இந்த தாமதத்திற்கு பின்னால் நம்முடைய நன்மை இருக்கிறது. அவர் சொன்னபடி வந்திருந்தால் ரட்சிக்கப்படாத கதி நம்முடைய கதி. யோசித்து பாருங்கள். அவர் வேகமாக செய்தாலும் தாமதமாக செய்தாலும் அதில் நம்முடைய நன்மை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. தேவன் எல்லாவற்றையும் அதன் காலத்தை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். பிரசங்கி 3:1-11. பிறகு என்ன, அவரே செய்து முடிப்பார் என்று நீங்கள் நிர்விசாரமாக ஜெபிக்காமல் கேளாமல் கரிசனை இல்லாமல் இருக்கக்கூடாது. பிரமாணம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றுதான் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. அதாவது நமது பிறப்பும் மறைவு காலம் மாத்திரம் அல்லங்க, நம் வாழ்வில் நடந்து வரும் அத்தனை செயல்களுக்கும் காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து 430 வருடங்கள் கழித்து விடுதலை உண்டு, கானான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு வாக்கு உடன்படிக்கை செய்திருந்தார். அந்த காலத்தில் கேலண்டர் இல்லை, எழுத்து வடிவமானது ஒன்றுமில்லை. செவி வழியாகவே வந்த வாக்கை மனதில் வைத்து ஜெபித்தார்கள், மன்றாடினார்கள். அடுத்து வரும் ஜெனரேஷன்களில் இது குறைந்து கொண்டே வந்தது. தங்கள் தேவனை நினைத்து கூக்குரல் இட்டு மனம் புழுங்கி கொண்டிருந்தார்கள். நேரம் வந்தது. பிசைந்த மாவு புளிக்கும் முன்னே இரவோடு இரவாக அவ்வளவு பேரையும் அழைத்து கொண்டு எகிப்தை விட்டு வெளியேற்றினார். யாத்திராகும் 12:34. நீங்களும் சில காரியங்களை ஜெபித்து முறையிட்டு பின் அப்படியே ஓய்ந்து பெருமூச்சோடு நிறுத்தி கொண்டீர்கள். நடக்காது, கிடைக்காது, வராது என்ற முடிவுக்கு மட்டும் வந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு பதில் வெகு சீக்கிரமாய் கிடைக்கப் போகிறது. நம்புங்கள். சாலமோன் ஞானி சொன்னது போல, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 13:12. ஆம், எக்காலத்திற்கு கனி கொடுக்கும் ஜீவ விருட்சம் போல உங்களது வாழ்வு அமையப் போகிறது. அது முழுக்க 100% கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாமதம். நீங்கள் விரும்பினதற்கு மேலே தான் நடக்கப் போகிறது. சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறார். லூக்கா 18:1. இதே அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கிறார். அவர் எதிர்பார்ப்பது விசுவாசம். இது நாம் பேச்சிலே அறிக்கையிலே காத்திருக்கும் போது பேசும் பேச்சு செயலில் காட்ட வேண்டும். இது நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே தான் வருகிறேன். வேறு ஒன்றையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 18 வருடமாய் கூனியாய் இருந்தவள் ஜெபாலயத்தில் தான் இருந்தாள். ஒரு நாள் இயேசு அவர் மீது கைகளை வைத்தார். உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்றார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஜெபாலயத்தில் தானே இருந்தாள். இத்தனை வருடங்கள் ஜெபாலயத்தில் தானே இருந்தாள். ஆனால் அன்று அவளுக்கு விடுதலை. அப்படியே உங்கள் எந்த விஷயம் காரியம் தலை நிமிர முடியாமல் கூடி குறுகி போய் இருக்கிறீர்களோ
வேறு வழி இல்லை, இதோடு வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று அக்செப்ட் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அவைகள் எத்தனையாக இருந்தாலும் சரி, இன்று ஒரு மாபெரும் விடுதலை உண்டாகப் போகிறது. விசுவாசியுங்கள். நீங்களும் எதிர்பார்க்கவில்லை, எவரும் எதிர்பார்க்கவில்லை. ஆம், இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது உங்களை பார்க்கிற யாவரும் சொல்லப் போகிறார்கள். இந்த அற்புதம், இந்த செய்தியை கேட்கிற அனைவருக்கும் நடப்பதாக இயேசுவே நாமத்தில். யோசேப்பிற்கு 13 வருடங்கள் அடிமை சிறைவாசம். அவன் எப்போதும் போல சிறையில் தனக்கு கொடுத்த வேலையில் இருக்கும்போது சீக்கிரமாக பதில் கொடுக்கும் தேவன் செயல்பட்டார். அன்று அவனுக்கு விடுதலை வந்துவிட்டது. அவர் குறித்த நேரம் வந்துவிட்டது. சில மணி நேரத்தில் அனைத்து எகிப்திற்கும் தலைவனானான். அல்லேலூயா! ஏன் உங்களுக்கு எனக்கு நடக்கக்கூடாது? உங்கள் ஜெபத்திற்கும் பக்திக்கும் கீழ்ப்படுத்திற்கும் மார்க்கு போட்டுக்கொண்டு அதனால் தானோ இன்னும் காலதாமதம் ஆகிறது என்று குழம்பாதீர்கள். அது மனிதர்கள். கர்த்தரின் உறவிலே நிலைத்திருங்கள், அது போதும். தாவீது உறவிலே நிலைத்திருந்தான், இன்பமான சங்கீதங்களை பாடினான், கீழ்ப்படிந்தான், பிரமாணத்தை கடைப்பிடித்தான். ஆனால் அவனும் தவறு செய்தான் அல்லவா? ஆனால் அந்த தவறை ஆண்டவர் மன்னித்தார். அப்படி தவறு செய்து விட்டேனோ, பொய் சொல்லிவிட்டோனோ என்று குழம்பிக் கொள்ளாதீர்கள். இந்த சின்ன சின்ன காரியங்கள் போக போக சரி பண்ணி கொள்வீர்கள். அவரோடு பேசுவதில் இன்னும் ஆர்வம் காட்டுங்கள். ஆண்டவரோடு பேசுங்கள். ஒரு ஸ்டெப்பாக முன் வையுங்கள். அப்பொழுது இந்த வேண்டாத குட்டி குட்டி காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு கடந்தே போய்விடும். நீங்கள் ஜெபித்த, கேட்ட, விரும்பின, ஆசைப்பட்ட அத்தனை தூசி தட்டி எடுத்து கொடுக்க போகிறார். ஆம், நான் பெற்றுக்கொள்வேன் என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வாய்விட்டு சத்தமாய் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இதைத்தான் எதிர்பார்க்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:18. நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு நடக்கும் என்று. பிரைஸ் த லார்ட். ஜெபிக்கலாம். தகப்பனே, எது முதலில் பின் அடுத்து என்பதை நீர் அறிவீர். ஏனென்றால் எதிர்காலத்தினை கண்டு கொண்டிருக்கிறேன். 3 காலங்களுக்குள் நடக்கிறேன். உமது பிரியத்தின்படி, திட்டத்தின்படி செய்யும். இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.